எனிவே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊட்டி வந்து ரீச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டிலேருந்து நம்ம கோத்தகிரி போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம் தொட்டபெட்டாக்கு. ஸோ நம்ம தொட்டபெட்டா அதில் தான் போகணும். ரெயின்ஃபால் வந்து இங்கே ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஹெவி வந்து ஹெவி கொஞ்சம் லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சாரல் தான் பெய்யுது, ரொம்ப வந்து ஹெவியாக பெய்யலை. நான் ஃபுல்லாக ரெயின் லேயரை போட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம தொட்டபெட்டா விசிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏற்கனவே குளிர் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் பயங்கரமாகிடுச்சு. இப்போது கூலிங் வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அந்த இதெல்லாம் வண்டியில் அந்த மீட்டரில் பார்த்தீங்களா பேஞ்சிட்டே இருக்குது. சின்ன சின்ன டாட்டாக விழுது பார்த்தீங்களா ரெயின் வந்து. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து அரௌண்ட் நமக்கு வந்துட்டு 6.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொட்டபெட்டா பீக்குக்கு. இப்போ இருக்கிறதுக்கு ஹெவி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து இங்கே வந்து ரொம்ப ஹெவியாக பேஞ்சிட்ருக்கு. அரௌண்ட் நான் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, வீடியோவில் வந்து பார்த்தா தெரியும். ரெயின் வந்து சின்ன சின்ன டாட்டாக வந்து விழுந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக மொபைல் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, கேமரா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அகெயின் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா போதும். ஏன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே கொஞ்சம் ஹெவியாக தான் ரெயின் பெய்யும்னு நினைக்கிறேன். இங்கேக்கு அங்கே கொஞ்சம் ஹெவியாக தான் பெய்கிற மாதிரி எனக்கு தோணுது. அரௌண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது பார்த்தீங்களா. 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இப்படி பார்த்தாலுமே. சூப்பர் கிளைமேட்டிக்காக இருக்குங்க. ரெயின் வந்து பெஞ்சிட்டே இருக்கு பாருங்கள். சாரல் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வண்டி லைட்டாக திணறுதுங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹெவியாக இருக்குல்லங்க, கொஞ்சம் மேடாக இருக்குல்ல. கொஞ்சம் போக அங்கே பாருங்க, அங்கே போனால் கொஞ்சம் டவுனாக இருக்குது, இங்கே கொஞ்சம் அப்பராக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் ரோடு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் அப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் டவுனாக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ஹெவியாக மேடாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம எங்கேயாவது ஒதுங்கி இப்போ நிற்கிறது நல்லது எனக்கு தோணுது. செம்ம ரெயினுங்க, ஐயோ சான்ஸே இல்லை.